கர்த்தரும் அருமை இரட்சகரும் மீட்பெரும் என் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் வசனம் 12 பார்க்கும்போது, ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள், அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல உங்களை அனுப்புகிறேன். சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கவடட்டவர்களாகவும் இருங்கள். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இப்ப பாருங்க, ஆண்டவருடைய வேலையால் ஆண்டவரை பற்றி அறிவிக்க சொல்லும் போது, ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது, ஒரு கிராமத்துக்கு சென்று அதை வாழ்த்த வேண்டும். அந்த வீடு அதற்கு பாத்திரமானதா இருந்தால் அந்த வாழ்த்துதல் அந்த வீட்டிலே தங்கும் என்று இந்த வசனம் சொல்லுது. அது மட்டுமல்ல, இன்னொரு விலங்கு நமக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறார், ஆடுகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறது போல உங்களை அனுப்புகிறேன். அப்ப நம்ம ஆடுகளாக இருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆட்டுக்குட்டிகளாக இருக்கிறோம், மந்தைக்குள்ளாக இருக்கிறோம். அப்ப அந்த மந்தை உள்ள ஒரு ஆடு ஒரு ஓநாய் கூட்டத்துல சென்றால் என்ன ஆகும்? அந்த ஓநாய்கள் கடித்து குதறிவிடும். அந்த ஆட்டுக்கு சேஃப்டி இல்லை, பாதுகாப்பு இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை ஆபத்தான இடத்துலதான் உங்களை அனுப்புறேன், ஆனால் உங்களோட நான் என்ன செய்யறேன்? கூட இருக்கிறேன். உங்களுக்கு எந்த சேதம் வராதபடிக்கு நான் உங்களை காத்துக்கொள்வேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். நாம் எப்படி இருக்கணும்? சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடிட்டவர்களாகவும் மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். அப்ப 3 காரியத்துல நாம தெளிவுள்ளவராக இருக்கணும். எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். யாரை குறித்து? மனுஷனை குறித்து தான் எச்சரிக்கையா இருக்கணும். புறாவை போல நம்முடைய உள்ளத்துல என்ன இருக்கக்கூடாது? எந்த கபடும் இருக்கக்கூடாது. 2வது, எதுலையுமே ஒரு அலர்ட்டா இருக்கணும், வினா உள்ளவர்களாக இருக்கணும். தேவனுடைய வசனம் உங்களுடைய இதயத்துல இருக்கும் போது நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? ஜாக்கிரதையாக இருப்பீர்கள். இன்னும் அவர் அந்த கீழ வசனங்கள் வாசிக்கும் போது, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிடத்திலிருந்து பேசுகிறார். நீங்க ஒரு இடத்துல போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் எப்படி பேசணும், என்ன பேசணும்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்ய முடியாது? ப்ரிப்பேர் பண்ணிட்டு சொல்ல முடியாது. நீங்க உலக பிரகாரமாக ப்ரிப்பேர் பண்ணி செல்லும் போது அந்த இடத்துல தேவனுடைய கிரியை வெளிப்படாது. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீங்க என்ன செய்யணும்? எனக்கு உண்மையா இருக்கணும். என்னுடைய வேலையாளுக்கு என்ன பேசணும், மக்களை சந்திக்கும் போது என்ன பேசணும் என்பதை நான் அந்த சமயத்துல என்ன செய்யும்? உங்களோட நாவிலே அருளுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிடத்திலிருந்து பேசுவார். நீங்க நாவை மட்டும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு எதிராளி ஒருத்தன் வருகிறான், உங்களுக்கு ஒரு ஒத்து தீர்ப்புக்காக வருகிறான்னு சொன்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னுடைய வார்த்தைகள் அல்ல, நீரே என்னுடைய நாவல் இருந்து பேசும் என்று சொன்ன ஆண்டவர் அந்த எளிமையாக பேசி பிரச்சனைகளை சிக்கல்களை தீர்த்து தருவார். ஆகவே பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இந்த கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிறோம்? ஆண்டவர் நமக்கு நிறைய சுதந்திரம் தந்திருக்கிறார். நம்ம மன விருப்பம் போல செல்லலாம், ஆனால் தப்பு இல்லை. ஆனா மந்தையை மேற்கின்ற அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு சில வரைமுறைகளை வைத்திருக்கின்றார். இன்னும் 1 பேதுரு 5வது அதிகாரம் 22-3 வாசிக்கும் போது, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாக அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல, மந்தைக்கு மாதிரியாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். இப்போ பழைய ஏற்பாடுல லேவி கோத்திரத்தாருக்கு ஆண்டவர் என்ன செய்தாரு? ஒரு சில கட்டளைகளை கொடுத்தார். நீ இப்படிதான் இருக்கணும், இன்னும் இடத்துலதான் நீ என்ன செய்யணும் ஆகணும். முக்கியமாக அசரிப்பு கூடாரத்தை பாதுகாப்பு செய்கிற பணி அவர்களுக்கு கொடுத்து, அந்த ஆலயத்துல வருகிறவர்கள் என்ன செய்யறாங்க? அவர்களுடைய பாவ நிவர்த்திக்கான காரியங்களை அவர்கள் செய்தார்கள். அதான் ஆசாரிய ஊழியத்தை அவர்கள் செய்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து, இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததினாலே அந்த பாவத்திலிருந்து நமக்கு என்ன செய்யிருக்கு? ஒரு விமோசனம் இருக்கு. அந்த பாவ விமோசனத்தை பெற்ற நாம் அவருக்குள்ளாக நாம் என்ன செய்யணும்? ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் வளர வேண்டும். ஆகவே தான் அவங்க சொல்றாரு, நம்ம எப்படி இருக்கணுமா? ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருக்கு வேலை செய்கிற ஒரு நபர் எப்படி இருக்க வேண்டும்? நீங்கள் தேவனுடைய மந்தையை மேய்த்து, உங்களுடைய மந்தை அல்ல. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பாக்குறோம், என்னுடைய மந்தை, எனக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க, எனக்கு இவ்வளவு நபர் இருக்கு, இவ்வளவு கட்டடங்கள் இருக்குன்னு மேன்மை பாராட்டுற நபர்கள் இன்றைக்கு ஏராளம்.
ஆனா இங்க தெளிவாக இந்த 1 பேதுரு 5:2-3 பார்க்கும்போது, உங்களிடத்திலுள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து. உங்களிடத்துல வருகிறவர்கள் உங்களுடையவர்கள் அல்ல. அவர்கள் யாரு? தேவனுடையவர்கள். அவர் தேவனுடைய மந்தை. அந்த தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து, கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும். நீங்க ஏதோ ஒரு கண்டிஷனோட அல்ல, கட்டாயமாக அல்ல, நீங்கள் மனப்பூர்வமாக அதை மேய்க்கணும். அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடு. அப்போ நீங்க கட்டாயமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன இருக்காது? ஒரு கட்டாயமாக நாங்க மேய்க்கிறோம்னா அதுல இருந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு தான் அவலட்சணமான ஆதாயம். அப்போ அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்போது அவர்களுக்கு என்ன இருக்காது? உற்சாக மனம் இருக்காது. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாத போது அவர் மேய்க்கிறவர்களுடைய உற்சாகம் குறைந்து போகும். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீங்கள் கட்டாயமாக அல்ல, மனப்பூர்வமாக இருக்கணும், ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும், இருமாப்பாய் ஆளுகிறதற்காக அல்ல, மந்தைக்கு மாதிரியாக கண்காணியார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை மேய்க்கிற அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த புதிய ஏற்பாட்டுல இந்த விசுவாசிகளுக்கு இங்கு ஒரு விளக்கப்படமாக இந்த வசனத்தை காண்பிக்கிறார். இப்படி நம்ம ஒவ்வொருவரையும் பார்க்க முடியாது. தன்னைத்தான் மேன்மை பாராட்டி கொண்டு வாழ்கிற எந்த நபரிடத்திலும் இந்த வசனம் அங்கே கிரியை செய்கிறதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீதிமொழிகளை பார்க்கிறோம், மேன்மைக்கு முன்னது தாழ்மை என்று அடிக்கடி எனக்கு ஞாபகம் வரும். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க உங்களை நீங்களே மெச்சிக் கொள்கிறீர்களா? உங்களுக்கு ஆண்டவர் அருளின சுதந்திரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகின்றீர்கள்? ஊழியம் செய்கிற உங்களுடைய வழிகளில ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுகிறதா அல்லது உங்களுடைய சித்தம் நிறைவேறுகிறதா? ஒருவேளை நீங்கள் சில சந்தர்ப்பங்கள் சோர்ந்து போவீர்கள் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் உங்களுடைய எதிர்பார்ப்பு. நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறேன், அதனால எனக்கு என்னென்ன காரியங்கள் வரணும்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கறீங்க. அது வராத போது உங்களுக்கு என்ன ஆகுது? சோர்வு வருது. ஆனா நீங்க ஆண்டவரை மாத்திரம் பார்த்து அவருக்குள்ளாக நீங்கள் பலன் கொண்டு வளரும் போது உங்களுக்கு ஆண்டவர்கிட்டத்துல என்ன இல்ல? எதிர்பார்ப்பு இல்ல. ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான் உங்களுக்கு இருக்கும். அவரை போல நானும் வாழ வேண்டும், ஆண்டவர் காட்டிய வழியில நானும் செல்ல வேண்டும் என அவருடைய வழிகளை இந்த உலகத்தில் உள்ள பாவாத்துமாக்களுக்கு காண்பித்து ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும். அந்த ஆத்ம ஆதாயம் அநேகமாக எனக்கு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை கொடுக்கும், பரலோக ராஜ்யத்துல அது சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையில ஒரு நித்திய சந்தோஷம் இருந்த அந்த காரியங்கள் என்ன செய்யாது? நமக்கு வராது. என்ன வராது? கட்டாயம்னு நினைக்க மாட்டோம், ஆதாயத்தை எதிர்பார்க்க மாட்டோம், இருமாப்பாய் நாம ஆள மாட்டோம். அப்ப நாம கட்டாயப்படுத்தணும் என்றாலும் இருமாப்பா இருந்தாலும் அந்த இடத்துல யார் மகிமைப்பட முடியாது? தேவனுடைய நாமம் மகிமைப்பட முடியாது. ஆகவே நாம தேவனுடைய மந்தையை மேய்த்து மனப்பூர்வமாகவும் உற்சாக மனதோடும் மந்தைக்கு மாதிரிகளாக நாம கண்காணிப்பு செய்யும் போது நம்மை பார்க்கிற தேவன், வெளிப்படையாக அல்ல, நம்முடைய உள்ளத்தை பார்க்கிற தேவன் அதனுடைய பலன்களை அதனதன் காலத்தில் அவர் என்ன செய்வார்? தருவார். ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொருவரை எடுத்து பயன்படுத்துகிற தேவன் நாளைக்கு உங்களையும் எடுத்து பயன்படுத்த போதுமானவர். அவர் யாரை எப்போது சந்தித்து தன்னுடைய பணிக்காக அழைக்கிறார் என்பது யாருக்குமே தெரியாது. ஏற்ற வேளையிலே அவர் நடத்துவார். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தரின் சுதந்திரத்தை கவனித்து பயன்படுத்துங்கள். அந்த சுதந்திரம் நித்தியமானது, சந்தோஷத்தை கொடுப்பது. நீங்க தவறாக பயன்படுத்துகிறீர்களானால் அந்த சுதந்திரம் உங்களை என்ன செய்யும்? சாபத்திலே தள்ளிவிடும், பாவத்திலே தள்ளிவிடும், பரலோகத்தை வீழ்த்திவிடும், நரகாக்கினைக்குள்ளாக உங்களை அமிழ்த்திவிடும். ஆகவே கர்த்தருடைய சுதந்திரத்தை கவனித்து பயன்படுத்துங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மேலும் இன்னொரு தேவ சிந்தனையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அல்லேலூயா.